Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy. இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படினு சொன்னா நம்மளுடைய TAF IAS Academy சார்பில் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு தயாராகக்கூடிய மாணாக்கர்களுக்கான ஸ்டேட் லெவல் இலவச முழு மாதிரி தேர்வு ஓபன் கோட்டாவிற்கு நடத்தப்பட இருக்குது. அது குறித்த வீடியோ தான் இந்த வீடியோ. கூடிய விரைவில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆகாஷ் சார் அவர்களுடைய ஸ்பெஷல் டெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிற பேரில் புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதனுடைய முதல் தேர்வு தான் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்குது. தமிழகம் முழுக்க அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து கிளைகள்லையும் இந்த தேர்வானது ஆஃப்லைன் மோடில் நடைபெற இருக்குது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த தேர்வுக்காக நீங்கள் உங்களுடைய நேமை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இன்றைய தேதி 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 18ஆம் தேதி வரைக்கும் இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் காலகட்டம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களால் மட்டும்தான் இந்த தேர்வில் பங்கெடுக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் தேர்வு எழுத முடியாமல் போயிடும். நம்மளுடைய மாணாக்கர்களாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வரக்கூடிய மாணாக்கர்களும் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். நீங்கள் அதற்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட்டு பிரான்ச்சுக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமை மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோனுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்லையும் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ண மாணாக்கர்கள் அனைவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்வை இலவசமாக பிப்ரவரி 23ஆம் தேதி எழுதலாம். இந்த தேர்வானது ஓப்பன் டு ஆல். சரிங்களா? இப்போ இந்த தேர்வுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த தேர்வில் மொத்தம் 140 கேள்விகள். அதில் பொது அறிவு பார்ட் ஏல பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 80 வினாக்களில் அறிவியல் 6ஆம் வகுப்பு முழுவதும் அதிலிருந்து உங்களுக்கு 30 கேள்வி கேட்பாங்க. அடுத்து பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் முழுமையை நீங்கள் படிச்சிருக்கணும். அதிலிருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் 10 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து ஜியாகிரஃபி, புவியியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா, லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 1 இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு 10ஆம் வகுப்பு பாடம் 1. அதிலிருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 இயர் பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், இதிலிருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு, ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ். இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் குப்தாஸ், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள், இதிலிருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஜிகே அண்டு சிஏ, அதாவது பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டான்ஸ் அண்ட் மியூசிக், வெவ்வேறு மாநிலங்களுடைய நடனங்கள் என்ன, இசை என்ன, அதே போல் புக் அண்ட் ஆதர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 15 கேள்வி கேட்பாங்க. இது எல்லாம் பார்ட் ஏ. சரிங்களா? அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வினாக்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா தமிழில் இருந்து, அதாவது தமிழ் 6ஆம் வகுப்பு முழுவதும் நீங்கள் படிக்கணும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில். அதிலிருந்து 10 கேள்விகள் கேட்பாங்க. இங்கிலீஷில் 6th ஸ்டாண்டர்டில் ஃபுல், அதாவது சிலபஸ் டாபிக்ஸில் என்னென்ன இருக்குதோ அதுவும் டென்சஸும் கேட்பாங்க. 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவிலிருந்து 40 கேள்விகள் கேட்கப்படும். அதில் கணிதத்தில் சார்ட்ஸ், வரைபடத்திலிருந்து 10 கேள்விகளும், சைக்காலஜியில் 30 கேள்விகள், நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது எண் மற்றும் எழுத்து, தொடர் வரிசை, திசைகள் மற்றும் தூரங்கள் மற்றும் பகடை கணக்குகள், இதிலிருந்து என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் மொத்தம் 30 கேள்விகள். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 140 கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் இந்த தேர்வுக்கான சிலபஸ். ஆக இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அகாடமி சார்பில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஓப்பன் கோட்டா மாணாக்கர்களுக்காக சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிற பேரில் புதிய டெஸ்ட் சீரிஸ் ஆகாஷ் சார் அவர்களுடைய ஸ்பெஷல் டெஸ்ட்டாக ஆரம்பமாக இருக்குது. அதனுடைய முதல் தேர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி நம்மளுடைய அனைத்து கிளைகளையும் நடைபெற இருக்குது. இந்த தேர்வு ஓப்பன் டு ஆல், ஸ்டேட் லெவல், ஃபுல் ஃப்ரீ மாடல் டெஸ்ட். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி உங்களுடைய நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. மேலும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்லையும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கிடுங்க. தேர்வில் கலந்து கொண்டு எதிர்வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று சப் இன்ஸ்பெக்டராக மாற TAF IAS அகாடமியின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.